வணக்க நண்பர்களே. என்னிடம் ஒரு கடிதம் வழியாக ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார். அதாவது, இப்போது சென்னையில் ஹிந்து லிட் ஃபெஸ்ட் நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல சர்வதேச புத்தக விழா சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விழாக்கள் எதிலுமே நீங்கள் அழைக்கப்படவில்லை அல்லது கலந்து கொள்ளவில்லை. நீங்கள் நியூயார்க் நகரத்திலே ஒரு பெரிய விழாவை ஒருங்கிணைக்கிறீர்கள். இந்த விழாவும் இதே போன்று சிலரை தவிர்த்து சிலரை உள்ளடக்கித்தான் நடத்தப்படுகிறதா? இதில் அரசியல் உள்ளதா என்றுதான் அந்த கேள்வி. நண்பர்களே, என்னுடைய வழி என்பது எப்போதுமே இன்க்ளூசிவ் என்பதுதான். எல்லா தரப்பினரையும் உள்ளிழுப்பதுதான். அதான் இலக்கியத்துடைய வழியா இருக்க முடியும். நான் முன்வைக்கக்கூடிய ஒரு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய அனைவருடைய எழுத்தும் எனக்கு ஓப்பானதோ நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தேவை உள்ளதோ அல்ல. அதில் ஒரு இலக்கிய தரம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் ஒரு அரசாங்கம் அல்ல. எல்லாரையும் உள்ளே வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பொது பார்வை எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அரசு அல்ல, கல்வி நிறுவனம் அல்ல. இது ஒரு பீர் சர்க்கிள், அதாவது தேர்ந்த இலக்கிய வாசகர்களின் எழுத்தாளர்களின் ஒரு கூட்டு. ஆகவே இந்த பீர் சர்க்கிளுக்குள் ஒரு எழுத்தாளர் என்று தரமான படைப்பாளி என்று ஏற்றுக்கொள்ளப்பட்ட அனைவருக்கும் இடமளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். எப்போதுமே விஷ்ணுபுரம் இலக்கிய வட்டத்தின் எல்லா நிகழ்வுகளும் அப்படித்தான் நிகழ்ந்துள்ளன. ஆகவே எங்களுடைய தரப்புகளுடன், எங்களுடைய அழகியல் தரப்புகளுடன், எங்களுடைய எண்ணங்களுடன் பலவிதமாக முரண்படக்கூடிய ஏராளமானவர்கள் அதிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி பெரிய விவாதங்கள் எல்லாம் வந்திருக்கின்றன. எங்களை ஒட்டுமொத்தமாக நிராகரித்து கூட சிலர் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய நோக்கம் என்பது இன்க்ளூசிவ் ஆன ஒரு பார்வைதான். ஆனால் அது அழகியல் அடிப்படையில், இலக்கிய தரம் என்ற அடிப்படையில் தேர்வு செய்யப்படக்கூடியதாக இருக்கும். மற்றபடி மாற்று கருத்து, மாற்று அரசியல் தரப்பு என்பது எங்களுக்கு ஒரு பொருட்டு அல்ல. அப்படி ஒரு மாற்று தரப்போ மாற்றுக்குழு எங்களுக்கு கிடையாது. தெளிவாக சொல்றேன், ஜெயகாந்தன் சொல்வது போல, எங்களுக்கு யார் எதிரிகள்? இங்கே எதிரி என்று எவருமே கிடையாது. அனைவரை உள்ளடக்கத்தான் நாங்கள் விரும்புவோம். ஆனால் அனைவர் எங்களுடன் இணைந்து செயல்பட விரும்ப மாட்டார்கள். சிலருக்கு சில வகையான சங்கடங்கள் இருக்கும். சிலர் குழுவாக செயல்படுவார்கள். சிலர் அரசியல் தரப்புகளை எடுத்திருப்பார்கள் வலுவாக. அவர்களுக்கு அரசியல் முத்திரை வந்து விடுமோ, அல்லது அவருடைய அரசியல் நண்பர்களிடம் கெட்ட பெயரை தேட வேண்டியிருக்குமோ என்றெல்லாம் அவர்கள் எண்ணுவார்கள். அவர்களை சங்கடப்படுத்த விரும்புவதில்லை. அவருடைய நிலைமையை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். தமிழில் அவ்வளவு எளிதாக அனைவரும் எல்லா இடத்திலும் செல்ல முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கமிட்மெண்ட் இருக்கும். அரசியல் கமிட்மெண்ட்டுகள் இருக்கும், அல்லது குழு கமிட்மெண்ட்டுகள் இருக்கும். அவ்வாறு சிலர் எங்கள் நிகழ்ச்சிகளை இப்போது கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் எங்கள் நிகழ்ச்சிகளின் நேர்மை, அதனுடைய வெற்றி ஆகியவற்றால் கவரப்பட்டு எதிர்காலத்தில் எங்களுடன் சேர்ந்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவர்களை தொடர்ந்து நாங்கள் அழைத்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சி எப்போதுமே இந்த அளவு ஒரு விரிவான பார்வையுடன் தான் நடக்கும். எதிர்காலத்திலே அப்படித்தான் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எண்ணம். ஆகவேதான் எங்களை கடந்த காலத்தில் தமிழ் விக்கி போன்ற ஒரு பெரிய முயற்சி நாங்கள் முன்னெடுத்த போது கடுமையாக எதிர்த்து அதற்கு எதிராக பணியாற்றியவர்களை கூட திறந்த மனத்துடன் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள், எங்களுடன் நில்லுங்கள் என்று அழைக்கத்தான் செய்கிறோம். ஒவ்வொருவரையும் அழைக்கத்தான் செய்கிறோம். ஹிந்து லிட் ஃபெஸ்ட் போன்ற ஒரு அமைப்பு என்பது அது ஒரு தனியார் இலக்கிய அமைப்பு. அவர்களுக்கு சில நோக்கங்கள் இருக்கலாம். அரசு நடத்தக்கூடிய விழாக்களிலே அரசையோ அரசாங்கத்தின் கட்சியையோ விமர்சகர்களை அழைக்க முடியாது. அவர்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள் உண்டு, நிறைய எல்லைகள் உண்டு. ஆகவே அங்கு அதிகாரி மாட்டிக்கொள்வார் என்னையெல்லாம் அழைத்தால். ஆகவே யாரும் அழைப்பதில்லை. அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். எல்லா முயற்சிகளும் ஒட்டுமொத்தமாக தமிழ் இலக்கியத்தை நோக்கிய வாசக வரவை உருவாக்க வேண்டும். அது ஹிந்து தமிழ் லிட் ஃபெஸ்டாக இருந்தாலும் சரி, சர்வதேச இலக்கிய விழாவாக இருந்தாலும் சரி, புத்தக விழாவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது தமிழ் இலக்கியத்திற்கு நன்மை புரியும் என்றால் அதை நாங்கள் வரவேற்கிறோம், ஆதரிக்கிறோம். அதை இன்னும் பெருக வேண்டும் என்றுதான் வாழ்த்துகிறோம். எங்களுடைய முயற்சியும் அவ்வாறு இன்றி ஒரு இன்க்ளூசிவ் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும், அனைவரை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். நன்றி.